ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் 10th அண்ட் 11th மாணவர்களுக்கு நாளைக்கு வந்து ரிசல்ட்ஸ் வரப்போகுது. ஸோ இப்போ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சார் எனக்கு ரிசல்ட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்த்த எக்ஸ்பெக்டட் மார்க் வருமானு கேட்குறாங்க. இப்போ வந்து 2 கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது வந்து டாப் மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம நிறைய எக்ஸாம் சூப்பராக எழுதியிருக்கோம். 10th பொறுத்தளவுக்கு 495+ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்பார்க்குறாங்க. 490 எதிர்பார்க்குறாங்க. அதேமாதிரி 11th பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 550க்கு மேலேயும் எதிர்பார்க்குறாங்க. செகண்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆனால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கேட்டகரி இருக்குது. ஏன்னா மெயினாக வந்து பாஸ் ஆகுறதுங்க ரொம்ப முக்கியமான விஷயம். இன்கேஸ் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் உங்களுக்குள்ளே வரும். ஏன்னா அந்த சப்ளிமெண்ட் எக்ஸாம் நம்ம அப்ளை பண்ணணும். இப்போ 10th மாணவர் வந்து 11th போகணும். அதுக்குள்ளே வந்து ஸ்கூல் ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ரிசல்ட்ஸ் வந்த பிறகு தான் நம்ம வந்து 11th சேர முடியும். நம்ம என்ன குரூப் நினைக்கிறோமோ அது கிடைக்குமா டவுட் இருக்குது. ஸோ அதே மாதிரி 11th மாணவர்கள் இன்கேஸ் ஏதாவது ஒரு பாடத்தை ஃபெயிலியர் ஆகிட்டீங்கன்னா அது 12th வந்து நீங்கள் என்ன செய்யணும், அரியராக வந்து எழுதணும். ஸோ அப்போ 12th வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் சூழ்நிலை இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேட்டகரிஸ்க்கு வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு மோட்டிவேட்டர் தான் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா 10th 11th மாணவர்கள் வந்து நீங்கள் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் பயப்படாதீங்க. ஃபஸ்ட்டு ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்குமே சூப்பராக வரும். இதை யாரும் ஒரிப்படாங்க. ஏன்னா எந்த டீச்சர்ஸும் டீச்சராக என்ன செய்யணும்னா ஒரு பேப்பரை வெளியே பண்ணும்போது ஒரு மாணவனை ஃபெயில் ஆக்கணும்னே எந்த டீச்சரும் திருத்த மாட்டாங்க, இன்க்ளூடிங் மைசெல்ஃப். ஓகேங்களா? ஆனால் சென்டம் எடுக்கக்கூடிய ஸ்கிரிப்ட் அது 10th 11th 12th எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பேப்பர் திருத்தும் போது இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுப்பாங்க, சென்டம் எடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு அஃபீஷியல் ஆன்சர் கீயை பேஸ் பண்ணி திருத்துங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் அந்த சென்டம் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீட்டாக அழகாக எழுதியிருக்காங்க, எந்த மிஸ்டேக்ஸும் இல்லை, ஆன்சர் வந்து நீட்டாக இருந்தால் அந்த மாணவர்களுக்கு நம்ம முழுமையான மதிப்பெண் போட்டுருவோம். ரொம்ப பர்ஃபெக்டாக அழகாக எழுதணும், ரொம்ப ப்ரெசன்டேஷன் சூப்பராக கொடுக்கணும், அதெல்லாம் கிடையாது. ஆன்சர் வந்து தெளிவாக இருக்குது, அடித்தல் இல்லாமல் இருக்குது, நீட்டாக இருந்தால் அந்த மாணவர்களுக்கு செண்டமாக கன்ஃபார்மாக போட்டிருக்கோம். இது ஈவன் 10th 11th 12th எல்லா கிளாஸுக்குமே பொருந்தும். ஓகேங்களா? இப்போ 10th பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு டாப் மோஸ்ட் மார்க் வந்து 498 வர வாய்ப்பு இருக்குது. 498 99 மேபி வரலாம். ஸோ 500 அவுட் ஆஃப் 500 வருமான சான்ஸ் வந்து குறைவு தான். இது என்னுடைய கருத்து. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சென்டம் எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த ஆண்டு வந்து சயின்ஸ் சோசியல் மேக்ஸ் இந்த மாதிரி ஆர்டரில் தான் இருக்கும். இருந்தாலும் சயின்ஸ் சோசியல் மேக்ஸ்லையுமே ரொம்ப பல்காக இருக்குது. அதுலேயுமே மேக்ஸில் வந்து ரொம்ப பல்காக இருக்காது. எந்த ஒரு டாப்பர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸை நீங்கள் சென்டம் போட்டிங்களா நீங்கள் கண்டிப்பாக 495 கண்டிப்பாக ரீச் பண்ணிடுவீங்க. மேக்ஸில் சென்டம் போடாத சில ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க, அவங்க தான் 492 491 493 இந்த மார்க் எடுப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நான் சூப்பராக எழுதிட்டு சார் நான் எல்லா படத்துலையுமே சென்டம் பண்ணுறேன், எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், நான் அஃபீஷியல் ஆன்சருக்கு செக் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் கமெண்ட்டில் வந்து பதிவு செய்யுங்க. ஓகேங்களா? ரெண்டாவது கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா 11th அண்ட் 10th 2 கிளாஸுக்குமே சார் எவ்வளோ மார்க் மினிமம் எடுத்தால் பாஸ் பண்ணுவாங்க, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா? இப்போ 10th நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இப்போ 35 மதிப்பெண்கள் எடுத்தால் பாஸ். 10th தமிழ், இங்கிலீஷ், சோசியல் அண்ட் மேக்ஸ். சயின்ஸுக்கு மட்டும் 75க்கு 20 எடுக்கணும். ஸோ நீங்கள் 35 மதிப்பெண்களுக்கு நீங்கள் 30 மார்க்ஸ் எடுத்துட்டீங்க. நியர்பையாக ரிலேட்டட் ஆன்சர்ஸ் எல்லாம் எழுதிருக்கீங்க. நீங்கள் 30 மார்க் தான் கரெக்டு, 5 மார்க் வேணும். ஆனால் நீங்கள் நம்ம ரிலேட்டட் ஆன்சர்ஸ் எழுதியிருக்கோம். நீங்கள் யாரும் பயப்படாதீங்க, உறுதியாக பயப்படாதீங்க. ஏன்னா நீங்கள் 30 மார்க் எடுத்ததுனால அந்த டீச்சர்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பூஸ்டப் பண்ணி உங்களுக்கு 35 மதிப்பெண்கள் உறுதியாக போட்டுருவாங்க. இதை 100% நம்புங்க. யாரும் வந்து ஹோப்பை வந்து இழந்துடாதீங்க. ஓகேங்களா? நம்ம வந்து சார் நம்ம ஃபெயிலாக போவேன்னு பயப்படாதீங்க. அதே மாதிரி சயின்ஸை பொறுத்தவரைக்கு 75க்கு 20 மதிப்பெண்கள் எடுக்கணும். நீங்கள் ஒரு 18 ஒரு 17 வருது, நீங்கள் வந்து ரிலேட்டட் ஆன்சர்ஸ்லாம் எழுதியிருக்கீங்க. கண்டிப்பாக ரிலேட்டட் ஆன்சர்ஸ் எழுதியிருக்கிறோம், இதை மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் ரிலேட்டட் ஆன்சர்ஸ் எழுதியிருந்தால் நீங்கள் பாஸ் தான். இப்போ 11th பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் பாடங்கள் அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு எல்லாமே 70 மார்க் தியரிக்கு 15 மார்க் எடுத்தால் நீங்கள் போதும். ஆனால் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி பாடப்பிரிவுகள் எல்லாமே 90க்கு 25 மதிப்பெண்கள். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஸ்ட்ரீமை பொறுத்தளவுக்கு 15 மார்க்குக்கு ஒரு 12 மார்க் எடுக்கிறீங்க, ஒரு 13 மார்க் எடுக்கிறீங்க, ஒரு 2 மார்க் தேவைப்படுது அப்படின்னா அந்த 2 மார்க்குக்கு ஆசிரியர் மதிப்பெண் போடக்கூடிய வகையில் நீங்கள் ரிலேட்டட் ஆன்சர்ஸ் எழுதி இருந்தால் நீங்கள் 11th மாணவர்களே நீங்கள் பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி 90க்கு 25 மதிப்பெண்கள் வேணும்டா நீங்கள் 23 மதிப்பெண்கள் எடுக்கணும். சார் 5 மதிப்பெண்கள்லாம் போடுவாங்கன்னா 5 மதிப்பெண்கள் 11th போட மாட்டாங்க. ஏன்னா ஏன் 11th வந்து ஃபெயிலியர்ஸ் அதிகமாக வருது? 12th வந்து பார்த்தீங்கன்னா 95% பாஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் 11th வந்து பாருங்கள், நாளைக்கு ரிசல்ட் அவுட்புட் ஆகும்போது 92% 93% ரிசல்ட் தான் வரும். காரணம் என்னென்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஈவன்
டாப்பர்ஸ் கூட 11th வந்து கவனத்தை குறைச்சிக்கிறாங்க, 12th தான் அதீத கவனம் வைக்கிறாங்க. இதுதான் காரணம். ஸோ வந்து அன்பான மாணவ மாணவிகளே, 10th and 11th மாணவர்களே, உங்களுக்கான ரிசல்ட்ஸ் வந்து சூப்பராக வரும். எக்ஸ்பெக்டட் ஸ்கோர் வரும். உறுதியாக எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு 10th பொறுத்தவரைக்கும் நீங்கள் 400 எதிர்பார்த்தீங்கன்னா 410 மார்க் கன்ஃபார்ம் வரும். 450னா 455. இதுக்காகத்தான் உங்களுடைய மதிப்பெண் குறைஞ்சா நீங்கள் பேப்பர் ஸ்கேன் காப்பியை வாங்கி செக் அவுட் பண்ணி ரீவேல்யூஷன் ரீடோட்டல் அப்ளை பண்ணலாம். 11th மாணவர்கள் நிறைய ஹெசிடேட்டில் இருக்கீங்க. ஏன்னா 12th கம்பேர் பண்ணும்போது 11th வந்து கொஸ்டின் வந்து கொஞ்சம் டஃப். 12th கம்பேர் பண்ணும்போது அதனால் 12th விட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 11th ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் குறைவாக தான் வரும். அது மாதிரி 598 பயோமேக்ஸ் எடுக்கிறது ரொம்ப பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் 598 எடுப்பாங்க பயோமேக்ஸில். அதே மாதிரி தான் காமர்ஸ் அக்கௌண்டன்ஸ்லேயுமே. ஸோ ரிசல்ட்ஸ் எல்லாம் சூப்பராக வரும். எல்லாம் ஹோப்பாக இருங்க. இந்த வீடியோ லிங்க்கில் வந்து நான் டைரக்ட் ரிசல்ட்டை செக் பண்ணக்கூடிய லிங்க்கும் கொடுத்துருக்கேன். செக் அவுட் பண்ணிக்கோங்க. ரிசல்ட்டை எப்படி செக் பண்ணணும்னு டெமோ வீடியோவும் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அதனுடைய அடிப்படையில் செக் அவுட் பண்ணுங்கள். நாளை காலை 9 மணிக்கு 10th மாணவர்களுக்கு சூப்பர் ரிசல்ட்ஸ் வரும். அதே மாதிரி நாளை 2 மணிக்கு 11th மாணவர்களுக்கும் சூப்பர் ரிசல்ட்ஸ் வரும். இன்கேஸ் இல்லை ஏதாவது ரிசல்ட்ஸில் வந்து குழப்பம் இருக்கு, மதிப்பெண் குறையுதுன்னா பேப்பர் ஸ்கேன் காப்பி வாங்கி ரீவேல்யூஷன் ரீடோட்டல் அப்ளை பண்ணுங்கள். இது கொஞ்சம் ஒரு 5% 4% ஃபெயிலியர்ஸ் இருப்பீங்க. நீங்கள் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள். சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எப்பயுமே கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் கேட்பாங்க. அனைவருக்கும் நம் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். 10th and 11th மாணவர்கள் உங்களுடைய பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற நம் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். இந்த அப்டேட் பிடிச்ச லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.